ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டிரம அமைப்பால் ஆரம்பிக்குதுங்க. 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 6:10 விடியும் போதே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டிரமம். 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:10 வியாழக்கிழமை காலையில 9:06 வரைக்கும். செவ்வாய் முழுவ புதன் முழுக்க இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். ஆக திங்கக்கிழமை அவர் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காது. அவர் அங்கே பௌர்ணமிக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல போய் அவர் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படும் போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தள்ளி வைக்க வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் லாங் டிராவல் யாருன்னா போறீங்கன்னா போகும்போது பணங்கன்னா சூட்கேஸ்ல பணம் நகை இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க சூட்கேஸ் மேல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே இந்த இதுல பொருள் இழப்புகள், பணத்தை தவற விடுதல், ஏடிஎம்முக்கு போறேன், பேங்குக்கு போறேன், அங்கே பேச்சு கொடுத்தாரு, இங்கே பேச்சு கொடுத்தாரு, கீழே காசு கிடக்குது பாருங்கன்னு டைவர்ட் பண்ணாரு, இது மாதிரியான விஷயங்கள்ல செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப கவனமாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கணும். அதை தவிர்த்து பெரிய பெரிய கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 4 நாட்களும் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் உண்டுங்க. கொஞ்சம் கோபம் அடிக்கடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. டப்பு டிப்புன்னு நினைச்சது நடக்கலையென்ற கோப அமைப்புகள் 2, 8ஆம் இடங்கள்ல இப்போது சனி செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் வார்த்தைகள்ல ஏதாவது வித்தியாசமாக கொஞ்சம் பேசக்கூடிய தன்மை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவங்க சின்னவங்க நண்பர்கள் உறவினர்கள்னு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி செலவுகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற வருமானங்கள் கண்டிப்பாக வரும். வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்ல வாரமா இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு அம்மா அப்பாவோட சம்மதம் நீங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துல கிடைக்கும். ஆகவே வாரத்தின் ஆரம்ப நாளான அந்த செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களை தவிர்த்து இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய வருமானம் உள்ள நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைகிறது. அதாவது 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 9:06 சனிக்கிழமை காலையில, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முழுக்க அப்படியே சந்திராஷ்டிரமம். சனிக்கிழமை காலையில 11:43 வரைக்கும் சந்திராஷ்டிரமம் நீடிக்குது, ஒரு 2.25 நாள். ஆக முற்பகுதி திங்கள் செவ்வாய் புதன் அந்த 3 நாட்களும் பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. பிற்பகுதி நாட்கள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுவும் சந்திரன் 8ஆம் இடத்துல தனிச்சு தான் இருக்கிறார். அவருக்கு செவ்வாய் பார்வை இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இருக்கக்கூடியது ஒரு வலிமையான அமைப்பு. இப்ப என்ன நடக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைங்க. ராசிநாதன் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த வாரம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 12ஆம் இடத்துல கூட ஆட்சியாகத்தான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல சூரியன் மாறினதற்கு அப்புறமே, அதாவது வாரத்தின் பிற்பகுதியிலேயே உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை கிடைக்காத அரசு பணி கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தந்தையின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நிலைமை, தந்தையால் வந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள் கிட்ட இதுவரைக்கும் இந்த பங்காளிங்கன்னு சொல்றோம் இல்லையா, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி அவங்க சித்தப்பா பெரியப்பா மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஒரு மாதிரியாக சுமூக தீர்வுக்கு இந்த வாரம் கன்னிக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள்லாம் பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காது. இந்த சந்திராஷ்டிரம நாளான 2 நாள் மட்டும் கன்னிக்கு, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை காலையில 11:43 வரைக்கும் கொஞ்சம் மனம் பதற்றமாக இருக்கும். அந்த நேரங்களில் மட்டும் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பண விவகாரங்கள்ல இந்த 2 நாட்கள்ல நண்பருக்காக போய் கேரண்டி கையெழுத்து போட்டேன், அவருக்காக போய் ஜாமீன் இருந்தேன், அதுக்கு போனேன் இதுக்கு போனேன்னு பிறருடைய கஷ்டங்களுக்காக தான் போய் முன்னால நிக்கிறது இந்த சந்திராஷ்டிரம நாட்கள்ல மட்டும் வேண்டாம். மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல வாரம் தான் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திராஷ்டிரமம் வருது. ஆக வாரத்தின் முதல் 5 நாட்கள் நல்லாவே இருக்கும். வார ஆரம்பம்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு. துலா ராசிக்காரர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. சனிக்கிழமை காலையில 11:43, அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:43 இருந்து திங்கட்கிழமை
மத்தியானம் 2:40 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ சனிக்கிழமை காலையில் 11 மணி 12 மணின்னு வச்சுக்கலாம். 12 மணியிலிருந்து மத்தியானம் முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த 2.25 நாள் சந்திராஷ்டமம் வருகிறது. வார இறுதியில் சந்திராஷ்டமம் ஓய்வு நாட்களாக போய்விடுது. வாரத்தில் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தானே. அப்போ அதுவும் உங்களுக்கு இந்த நாளாகத்தானே வந்துடுதா, கவர்மெண்ட் விடுப்பாக வந்துடுது இல்லையா. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. ஆயினும் வாரத்தின் முதல் நாட்கள் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாட்களாக அமையுங்க. உண்மையிலே துளாராசிக்காரர்களுக்கு இப்போ நேரம்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் அப்படியே கிடைச்சிடுறது இல்லைங்க. துளாராசியில் இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கூட பெரிய கஷ்டப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்புகளுங்க. கிரகத்துடைய அமைப்புகள் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல தாங்க பலன்கள் நடக்கும். கோட்சார பலன்கள் என்பது ஒரு 30% பொருந்தக்கூடிய தன்மை. ரொம்ப கஷ்டப்பட்டவங்கலாம் கூட இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களா மாறிக்கிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர, அதுக்காக நான் முன்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அப்படிலாம் நடக்காதுங்க. துளாராசிக்கு ஒரு நல்ல காலகட்டங்கள். நீங்க எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வாரத்தின் முதல் 5 நாட்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை, பெண்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மை, பெண்களுக்கு ஆண்களால நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சொந்தக்காரர்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய தன்மை, வேலையில இருந்து வந்த மனக்கலக்கம் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரம் தொழில் அமைப்புகள்ல பயந்துகிட்டு இருந்தது, இதை செய்யலாமா செய்ய வேண்டாம் இருந்ததுல பயப்படவே வேண்டாம், தைரியமாக செய்யலாம் என எல்லா நிலைமைகளையும் துலாத்திற்கு ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமா தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாரம். விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வலிமையான இடங்கள்ல இருக்கிறாருங்க. 4, 5, 6 என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அமைப்புல அப்படியே வார கடைசியில் 7ஆம் இடத்திற்கு கூட அவர் வந்துடுவார். 5, 6, 7 என்கின்ற முக்கியமான இடங்கள்ல இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அதி அற்புதமான அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் இந்த வாரத்தின் இறுதி பகுதியில யோகாதிபதியான சூரியன் 10ஆம் இடத்திற்கு வந்துடுறதுனாலையும் ஜீவனாதிபதி ஜீவன வீட்டிற்கே வந்துடுறதுனாலையும் இந்த வாரம் முக்கியமான வாரம். வேலை ஏதாவது போனா வேலை மாற்றம் ஏற்பட்டா விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே இருக்கிறத விட நல்ல ஒரு அமைப்பு தான். போன வேலையை விட நல்ல சம்பளத்துல நல்ல பதவி அந்தஸ்துல வேற வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு ஃபைல் கையெழுத்தாகிறது, இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் என்கின்ற மாதிரியான நிலைமைகள்லாம் கண்டிப்பாக வரும். ஜீவனாதிபதி ஜீவன வீட்டிற்கே வரப்போகிறார். அடுத்த ஆவணி மாசம் முழுவதும் உங்களுக்கு கொண்டாட்டமான மாதமாக இருக்கும். அரசு உதவிகள் கிடைக்கும், தந்தையால் உதவிகள் கிடைக்கும், நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை, தொழில் நன்றாக இருக்கும், வேலை நன்றாக இருக்கும். எந்த ஒரு நிலைமையிலையும் 10 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதும், 1000 ரூபாய் சம்பாதிச்சவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுமான ஒரு நல்ல மாற்றங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. அவரவருடைய வயதிற்கு தகுதிக்கு இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல முன்னேற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாக. ஏன்னா சந்திராசிரமம் எதுவும் கிடையாதுங்க. சந்திரனுடைய இயக்கங்கள் நன்றாக இருக்கிறது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் குரு சுக்கிரன் போன்றவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கிறார்கள். 10ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்திலேயே இந்த வாரத்திலிருந்து கடைசியாக ஆட்சியாக போகிறார். அதற்கு முன்பு 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆகவே எல்லா நிலைமையிலையும் கிரகங்கள் ஒத்துழைக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல மன கஷ்டங்களோ பொருள் நஷ்டங்களோ உடல் கஷ்டங்களோ இல்லாத அளவிற்கு ஒரு இயல்பான மாற்றமுள்ள முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த யோக வாரங்கள்.